செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலில் பங்கேற்கவுள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் பிரதிநிதி. இலங்கையில் போன்பே UPI கட்டண முறைமை ஆரம்பம். இந்திய கடற்பரப்பில் கைதான 14 இலங்கை கடற்தொழிலாளர்கள். மஹிந்த வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. இங்கிலாந்து நகரம் ஒன்றின் மேயராக தெரிவு செய்யப்பட்ட இலங்கை தமிழர். கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் மோசடிகள். கனடாவிலிருந்து திடீரென 6000 பேர் வெளியேற்றம். முதல் முறையாக இலங்கைக்கு வருகை தந்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலாமார் முல்லைத்தீவு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை நாட்டில் அவர் தங்கியிருப்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 18ஆம் தேதி இறுதிக்கட்ட யுத்தத்தில் உயிர்நீத்த உறவுகளை நினைவு கூறும் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலிலும் அவர் பங்கேற்கவுள்ளதாக சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விடத்திலான ஏற்பாடுகள் யாவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அதேவேளை சர்வதேச ஊடகவியலாளர்களும் அங்கு வருகை தந்து கண்காணிப்புகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிலையில் இலங்கை புலனாய்வாளர்களின் கண்காணிப்பும் தீவிரமாக காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் UPI அடிப்படையிலான சேவைகளுக்கு மேலதிக வாய்ப்புகளை வழங்கும் முகமாக போன்பே பரிவர்த்தனை கட்டமைப்பானது லங்காபேயுடன் இணைந்து போன்பே UPI கட்டண முறைமைகளை 2024 மே 15ஆம் தேதி இலங்கையில் ஆரம்பித்து வைத்தது. வங்கித்துறையினை சேர்ந்த உயரதிகாரிகள், கட்டண முறைமை வழங்குநர்கள், வர்த்தக அமைப்புகள் மற்றும் ஊடகவியலாளர்களினது பிரசன்னத்துடன் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஸ்ரீ சந்தோஷ்யா மற்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி P. நந்தலால் வீரசேகர் ஆகியோர் முன்னிலையில் இந்தியாவின் முன்னணி டிஜிட்டல் கட்டண கொடுப்பனவு செயலி தொகுதியானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இங்கு உரை நிகழ்த்தியிருந்த உயர்ஸ்தானிகர் ஜா இலகுவான முறையில் டிஜிட்டல் கொடுப்பனவுகளை மேற்கொள்கின்றமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையினை மேலும் ஊக்குவிக்கும் என தெரிவித்திருந்தார். அத்துடன் ஹோட்டல்களை முன்பதிவு செய்தல், வாகன முன்பதிவு மற்றும் ஏனைய விநியோக சேவைகளுக்காக UPI முறைமையினை பயன்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை இந்திய கம்பெனிகளுடன் இணைந்து இலங்கை கம்பெனிகள் உருவாக்க வேண்டும் எனவும் அவர் அழைப்பு விடுத்தார். இந்திய கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டிருந்த 14 இலங்கை மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாகப்பட்டினம் கோடியக்கரை பகுதியில் வைத்து குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் குறித்த மீனவர்களின் படகுகளையும் இந்திய கடற்படையினர் கைப்பற்றியுள்ளனர். குறித்த இலங்கை மீனவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை யாழ்ப்பாணம் மாதக்கல் புளியந்தரை கடற்கரை பகுதியில் படகுடன் 3 இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். படகில் ஏதேனும் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டமையில் அவர்கள் புளியத்தரை கடற்கரையை அடைந்தனரா என்பது தொடர்பில் அவர்களிடம் விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இளவாலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் அவர்கள் மூவரையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எனவும் அரசாங்கத்தின் நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக நாட்டுக்காக எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க தயங்கப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தாம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்ட போதிலும் தனது சுதந்திரத்தையும் கட்சியையும் இந்த அரசாங்கத்திற்கு காட்டிக் கொடுக்கவில்லை. அதேவேளை பொது தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் உட்பட எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் தேசிய வளங்களை விற்பனை செய்தல் உள்ளிட்ட அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை தாம் கடுமையாக எதிர்ப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பெரும்பான்மையான உறுப்பினர்களும் இதே கருத்தையே கொண்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இங்கிலாந்தைச் சேர்ந்த புகலிட கோரிக்கையாளர் ஒருவர் பிரித்தானிய நகரம் ஒன்றின் மேயராகவும் அந்த பதவியை வகிக்கும் முதல் இந்து என்ற பெருமையையும் பெற்றுள்ளார். தொழிலாளர் கட்சியின் இளங்கோ உளவழகன் பேரூராட்சி ஆண்டு கூட்டத்தில் ஒருமனதாக மேயராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் சம்பிரதாய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள இளவழகன், நான் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இந்த பெரிய நகரத்தின் மேஜராக இருப்பதில் மிகவும் பெருமைப்படுகின்றேன் என்று கூறியுள்ளார். பேரூராட்சியின் இந்து சமூகத்தின் உறுப்பினர்கள் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற விழாவில் கலந்து கொண்டனர். அத்துடன் வாரத்தின் பிற்பகுதியில் அருகில் உள்ள கோயிலில் கொண்டாட்டங்களும் திட்டமிடப்பட்டன. இந்து மதத்தை சார்ந்த ஒருவர் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை பேரூராட்சி நகரின் பன்முகத்தன்மையையும் பன்முக கலாச்சாரத்தையும் காட்டுகிறது என ஸ்வீச் இந்து சமாசத்தின் தலைவர் சச்சின்
கராலி தெரிவித்துள்ளார். இது குறித்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன் எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கையை விட்டு வெளியேறிய இளவழகன் இந்தியா, உகண்டா மற்றும் ருவாண்டா ஆகிய நாடுகளில் வாழ்ந்து பணி செய்து பிரித்தானியா வந்தடைந்தார். இளவழகன் ஆரம்பத்தில் கிழக்கு லண்டனில் உள்ள இல்ஃபோர்ட்டுக்கு குடிபெயர்ந்தார். எனினும் 2006ஆம் ஆண்டில் இப்ஸ்விச்சில் குடியேறினார். நான் இப்ஸ்விச் வந்தபோது மக்கள் மிகவும் நட்பாக இருப்பதை உணர்ந்தேன். இதையடுத்து இப்ஸ்விச் எனது சொந்த நகரம் என்று முடிவு செய்தேன் என இளவழகன் குறிப்பிட்டுள்ளார். பல நாடுகளில் வாழ்ந்து பலவிதமான வாழ்க்கை முறைகளை அனுபவித்துள்ளதால் தேவைப்படுபவர்களுக்கு உதவுவதில் நான் எப்போதும் ஆர்வமாக உள்ளேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். காப்போது சாதாரண பரீட்சையில் மேலும் சில மோசடிகள் குறித்து இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 14 மாணவர்களுக்கு புவியியல் வினாத்தாளில் சில பிரிவுகள் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அதேபோல் 2 விசேட தேவையுடைய மாணவர்களுக்கும் பரீட்சை மேற்பார்வையாளர்களால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டதாகவும் முறைப்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நேற்றைய தினம் முடிவடைந்த சாதாரண தர பரீட்சையில் பிழைகள் காணப்பட்டதாகவும் மற்றும் பரீட்சை நிலையங்கள் சிலவற்றில் மோசடிகள் இடம்பெற்றதாகவும் தொடர்ந்தும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இவ்வாறான சூழலில் மினுவங்கொட கல்வி வலயத்தின் அல்ஹமா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தமிழ் மொழி மூல பரீட்சையில் தோற்றிய 14 மாணவர்களுக்கு புவியியல் பாடத்தின் 1வது வினாத்தாள் மற்றும் வரைபட பகுதி பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் வவுனியா மாவட்டத்தில் உள்ள பிரபல ஆண் பாடசாலையில் ஒரு மாணவன் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் அம்மாணவரின் தாயாரான ஆசிரியர் ஒருவர் பரீட்சை கடமையில் ஈடுபட்டிருந்தமை தொடர்பான தகவலும் தற்போது வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவிற்கு மேற்கு மாகாண அல்பெர்டா பகுதியில் நேற்றைய தினம் காட்டுத்தீ பரவியதாக கனடா செய்திகள் தெரிவிக்கின்றன. காற்று வீச்சு அதிகமாக இருந்த காரணத்தால் கட்டுக்கடுங்காமல் காட்டுத்தீ வேகமாக பரவியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு உலங்கு வானூர்திகள் மூலம் விரைந்து தீப்பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அதேவேளை தீப்பரவலை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பீக்கன் ஹில், அபசென்ட், பிரேரி கிரீட் உள்ளிட்ட நகரங்களில் உள்ள சுமார் 6000 பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டில் வானிலை மாற்றம் மிகவும் மோசமாக இருக்கும் என்று கனடாவின் வனத்துறை அதிகாரிகள் அச்சம் தெரிவித்ததுடன் பலத்த காற்று வீசுவதனால் தீயை அணைப்பது மிகவும் சிரமமாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்